மேடவாக்கம் மடிப்பாக்கம் சாலையின் இடையே உள்ளது நன்மங்கலம் ஊராட்சி. இந்த ஊராட்சியின் ஒரு பக்கம் நன்மங்கலம் ஏரி உள்ளது. நன்மங்கலம் ஏரி 1500 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்து கிடந்த ஏரி. 30 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஏரியாக இருந்திருக்கிறது. நன்மங்கலம் கிட்டத்தட்ட ஒரு 140 ஏக்கருக்கு மேலே இருக்கும். இந்த ஏரி சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் செம்பாக்கம் ஏரி, இன்னொரு பக்கம் கோயிலம்பாக்கம் ஏரி, இன்னொரு பக்கம் கீழ்கல் ஏரி. இந்த ஏரிக்கு உட்பட்ட உள்ளடக்கிய பகுதியாக இந்த ஏரி இருக்கிறது. பாதி ஏரி தாம்பரம் மாநகராட்சியும், பாதி ஏரி நன்மங்கலம் ஊராட்சிக்குள்ளே வந்துட்டு இருக்குது. இந்த ஏரியை நிச்சயமாக மீட்டெடுத்தோம் அப்படின்னாக்கா சென்னை போன்ற மாநகருக்கு தேவையான தண்ணீர் தேவை இந்த ஏரியும் நம்ம பெரும்பாக்கம் ஏரியும் பூர்த்தி செய்யும். ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பல மருத்துவமனைகளுக்கு, ஹாஸ்பிட்டல்கள்லாம் இந்த பகுதியிலேருந்து தான் தண்ணி போயிட்டுருக்கு. 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஏரியில் 50 அடி நீளத்தில் கலங்கல் பகுதி அமைக்கப்பட்டுள்ளது. நன்மங்கலம் ஏரியில் தண்ணீர் நிரம்பிய பின் மீதமுள்ள உபரி நீர் போக்கு கால்வாய் வழியாக நெமிலிச்சேரி ஏரியை சென்றடையும். நெமிலிச்சேரி ஏரியில் நீர் நிரம்பிய பின் அதில் உள்ள உபரி நீர் கீழ்கட்டளை ஏரிக்கு சென்று அதன் பின் நாராயணபுரம் ஏரியை அடையும். நாராயணபுரம் ஏரி நிரம்பி வழிந்தால் அதில் உள்ள உபரி நீர் பள்ளிக்கரணையில் உள்ள சதுப்பு நிலத்திற்கு சென்றுவிடும். இது பார்த்திங்கன்னா ஒரு 280 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஏரி. இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா சிட்லப்பாக்கம் ஏரி ஃபில் ஆகி அதிலிருந்து வர வாட்டர் இங்கே வரும். அந்த ஏரியோட பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் நிறையா இருக்குது. ஒரு மல்டிபிள் பேர்ட்ஸ் வருது. ப்ளஸ் இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது, நன்மங்கலம் ஃபாரஸ்ட்டு. அதில் இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே வருது. ஆனால் அந்த பேர்ட்ஸே பார்த்திங்கன்னா சில சமயம் செத்து போயிடுது. காரணம் என்னென்னா இந்த லேக்கில் கலக்கிற குப்பைகள், அப்புறம் கழிவு நீர். இதனால் கடந்த 30 ஆண்டுகளில் நன்மங்கலம் ஏரியை சுற்றிலும் குடியிருப்புகள் அதிகரித்ததால் இந்த ஏரியின் அளவு இப்போது பாதியாக சுருங்கிவிட்டது. மழைக்காலங்களில் நன்மங்கலம் ஏரி நிரம்பி வழியும் போது உபரி நீர் செல்வதற்கு போக்கு கால்வாய் இல்லாததால் அருகில் உள்ள குடியிருப்புகளுக்குள் நீர் புகுந்து விடுகிறது. இதனால் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இந்த குடியிருப்புகள் யாவும் தனி தீவு போல காட்சியளிக்கும். ஏரியின் 4 பக்க கரைகளும் பலப்படுத்தப்பட வேண்டும். மேலும் ஏரியை தூர்வாரினால் இதன் கொள்ளளவு 3 மடங்கு அதிகமாகும். இதனால் அருகில் உள்ள அத்தனை பகுதிகளிலும் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக உயரும் என்று அப்பகுதி தன்னார்வலர்கள் கூறுகிறார்கள். 2015 வெள்ளத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஏரியின் அவசியம் புரிய ஆரம்பிச்சது. எஸ்பெஷலி சென்னை மாதிரி நகரங்களில் இருக்கிற ஏரிகள் எப்படி சாக்கடையும் குப்பையும் போட்டு ருப்பி வச்சா அதனால் வெள்ள பாதிப்பு ரொம்ப அதிகமாகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சது. ஒவ்வொரு ஏரியா அந்தந்த ஊரில் இருக்கிற மக்கள் கையில் எடுத்துக்கிட்டு ஏரியை காப்பது அவசியம் அப்படின்னு ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பித்தாங்க. ஏரி தூர்வாரப்படாததால் ஆகாய தாமரை செடிகளும் சீமை கருவேலை மரங்களும் ஏரி முழுக்க பரவி உள்ளன. மேலும் அருகில் உள்ள குடியிருப்புகளிலிருந்து கழிவு நீரும் இந்த ஏரியில் கலக்கிறது. இதனால் ஏரியின் இயல்பு நிலை கெட்டு மாசடைந்து காணப்படுகிறது. ஏரி தூர்வாரப்படாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகிடுதுன்னா சார், அதில் செடி இதெல்லாம் முளைச்சி அது ஆக்கிரமிப்புக்கு வழிவகுத்ததாக இருந்தது. அது ஏரிகளுக்குள்ள இன்புட், ஏரிக்கு மழை பெஞ்சால் தண்ணி வர இடங்கள்லாம் இப்போ நகர்ப்புறங்களில் என்ன ஆகிடுதுன்னா நீர் வரும் பாதைகள்லாம் வீடு கட்டிட்டாங்க. அதனால் அதெல்லாம் தடைப்பட்டு போச்சு. இந்த தூர்வாரும் பொழுது என்ன பண்ணுன்னா இருக்கிற பாதையை தூர்வாரி விட்டதுனால என்ன ஆகுதுன்னா ஏரியில் நீர் நிறைஞ்சி இருக்கிறதுனால ஆக்கிரமிப்புக்கு தடை வந்துடுது. அடுக்குமாடி கட்டடம் கட்டிடத்தினால போர் போட்டு நீங்கள் பெரிய ஃப்ளாட்லாம் பார்த்தீங்கன்னா 10 ஃப்ளாட்டு 20 ஃப்ளாட்டு 100 ஃப்ளாட்லாம் போடும்பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட போரெல்லாம் போட்டு தண்ணியை உறிஞ்சிடுறாங்க. உறிஞ்சிறதுனால நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சி போயிடுது. அப்போ நிலத்தடி நீர்மட்டம் குறையணும், நிலத்தடி நீர்மட்டம் உயரணும்னா என்ன பண்ணணும்னா நீர்நிலைகள் இருக்கணும். அந்த நீர்நிலைகளை தூர்வாரி ஆழப்படுத்தி மழை காலத்தில் மழை நீரை சேமித்தா மட்டும்தான் நிலத்தடி நீரத்தை அதிகரிக்க முடியும். நன்மங்கலம் ஏரியை மீட்டெடுக்கும் தொடக்கமாக எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன், சிட்லப்பாக்கம் ரைசிங் குழு, அரிமா சங்கம், நன்மங்கலம் ஏரி பாதுகாப்பு இயக்கம், அருள் முருகன் நந்தவனம் நகர் வளர்ச்சி மற்றும் நலச்சங்கம், செம்பாக்கம் ஊராட்சி அமைப்பு மற்றும்
புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழு இணைந்து நன்மங்கலம் ஏரியை மீட்டெடுக்கும் களப்பணியை தொடங்கினார்கள். சமீப லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸில் வந்து இங்கே இருக்கிற மக்கள், இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து, RWS எல்லாருமா சேர்ந்து சேவிங் நன்மங்கலம் லேக் அப்படின்னு ஒரு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்னோரா ஹெல்ப் பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற லயன்ஸ் கிளப் பண்ணுறாங்க, RWS எல்லாம் சேர்ந்து, இளைஞர்கள்லாம் சேர்ந்து. நன்மங்கலம் ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா 850 ஏக்கர். அதுக்குன்னு தனியான பறவைகள் இனம் இருக்குது. இன்னும் சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆந்தை இனம் உலகில் வேறு எங்கேயும் கிடையாது. அது உள்ளவே வந்து பழைய அபண்டன் குவாரின்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. பெரிய நீர்நிலை இருக்குது. இது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி குப்பை கொட்டும் இடமாக இருக்கிறது. எக்ஸ்னோராவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களோட பெரும் முயற்சி விழிப்புணர்வு கொண்டு வரது தான். ஏன்னா அவங்க வந்து வேலை செய்கிறது முக்கியம் இல்லை, அவங்க கொண்டு வர அந்த விழிப்புணர்வை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோன்றது தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம தாம்பரம் கார்ப்பரேஷன் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எதுனா குப்பை பிரச்சனை தான். அதை வந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு இன்றைக்கி. இயற்கை தன்னார்வலர்கள், ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் எல்லோரும் இணைந்து நன்மங்கலம் ஏரியை சீரமைக்கும் களப்பணியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான திட்டமிடலை மேற்கொண்டனர். நன்மங்கலத்துக்கான ரிவைவல் டேட் வந்து ரொம்ப தள்ளி இல்லை. இதை மட்டும் விட்டுறக்கூடாது. ஏன்னா சொல்யூஷன் எப்போ வரும்னா அந்த கன்சிஸ்டன்சியை விட்டுறக்கூடாது. வாரம் வந்து இங்கே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்கணும். அரசாங்கம் ஹெல்ப் பண்ண வருவாங்க, நம்மளால் முடிஞ்சது நம்ம பண்ணணும். அப்போ வந்து பெரிய அளவுக்கான மாற்றம் வந்து தானாக நடக்கும். என் குழந்தைங்களை கூட்டு போகும்போதெல்லாம் வயிற்றெல்லாம் பெரட்டி அளவுக்கு என் குழந்தைங்க சில டைமில் வந்து ஜுரம் வந்து ஃபீவர் வந்து இருந்துருவாங்க. ஸோ இதை வந்து நான் கவனிச்சதால் இதை நம்ம எப்படியாவது பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் வந்து சிட்லப்பாக்கம் ஏரியை வந்து இந்த அளவுக்கு அவங்க டெவலப் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம ஏரியை வந்து இந்த அளவுக்கு மாற்ற முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து சரி நம்மளும் வந்து இவங்கள மாதிரி நம்ம களத்தில் இறங்குவோம். அது ஒரு ஊக்கமாக இருந்தது எனக்கு. ஸோ நானும் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்லாம் சொல்லுவேன், அவங்க டைம் இல்லைன்னு வரமாட்டாங்க. ஸோ நம்மளே இறங்கிடுவோம் சொல்லிட்டு ஸோ நமக்கு நாமே என்ன ஒரு திட்டம் அதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க அவங்க சிட்லப்பாக்கம், நமக்கு நாமே இதெல்லாம் பண்ணணும்னு. ஸோ நானும் வந்து என்னால் முடிஞ்செல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் இப்போ ஒன்றா இருந்து பண்ணது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கரைகளில் கொட்டப்பட்டிருந்த குப்பைகளை தன்னார்வலர்கள் அகற்றினார்கள். சரி, நம்மளால் முடிஞ்சது வந்து குப்பை எடுக்கிறது. ஸோ அந்த ரோடு ஏரி ஒட்டி இருக்கிற ரோடு ஃபுல்லாக இருக்கிற குப்பைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வாரமும் வந்து கையில் எடுத்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தாம்பரம் கார்ப்பரேஷன் ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த கிளியர் பண்ணதுக்கப்புறம் அதை இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு. JCB இயந்திரத்தின் உதவியுடன் குப்பைகளை அகற்றும் களப்பணி நடைபெற்றது. துப்புரவு பணி மேற்கொள்ளப்படாததால் சேமிப்பு திறன் மோசமாக உள்ளது. அதை மேம்படுத்த வேண்டும். தவிர ஏரியில் குப்பை கொட்டுவதை தடுக்க தடுப்புச் சுவர் அமைத்து நடைபாதை அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. போடாதே குப்பை போடாதே, போடாதே குப்பை போடாதே, சுத்தம் முக்கியம் மறந்து விடாதே, சுத்தம் முக்கியம் மறந்து விடாதே, குப்பை போட்டு கெடுக்கிற கூட்டம் கெடுத்து கொண்டே இருக்குது, குப்பை போட்டு கெடுக்கிற கூட்டம் கெடுத்து கொண்டே இருக்குது, அதை சுத்தம் செஞ்சு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. செம்பாக்கம் பகுதியிலிருந்து நன்மங்கலம் ஏரியுடன் இணைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் உள்ளது. ஆனால் இந்த வாய்க்கால் வழியாக மழை நீருக்கு பதிலாக கழிவு நீர் ஏரிக்கு விடப்படுகிறது. இதை தடுத்து கழிவு நீருக்கு மாற்றுப்பாதை மூலம் ஏரியில் கலக்காமல் இருக்க நடவடிக்கை எடுத்தால் ஏரி நீரை மாசடையாமல் பாதுகாக்க முடியும் என்று தன்னார்வலர்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தனர். இந்த ஏரியை வந்து நாங்கள் 2 வாரமாக தூய்மை பணியில் ஈடுபட்டு இருக்கிறோம். இந்த சிட்லப்பாக்கம் ஏரி மாதிரி இந்த ஏரியும் வந்து 4 பக்கமும் கரைகள் அமைத்து மழைநீர் உள்ளூர் கால்வாய், வெளிர் கால்வாய், அது மட்டும் இல்லை இங்கே வந்து சில கால்வாய் வழியாக அந்த மழைநீர் கால்வாய் வழியாக வந்து கழிவுநீர் உள்ளே வந்துட்டுருக்கு.
அந்த கழிநீரை வந்து சுத்தம் பண்ணி ஏரிக்கு அனுப்புறதுக்கு எப்படி நம்ம புழல் ஏரியில் வந்து எஸ்டிபி போட்டிருக்க மாதிரி எஸ்டிபி போட்டோம்னாக்கா இந்த சின்ன சின்ன மினி எஸ்டிபி எந்தெந்த பாயிண்டில் வந்து கழிநீர் வந்து இந்த செம்பாக்கம் இந்த நன்மங்கம் ஏரிக்குள்ளே வருதோ அந்த ஏரிக்கு வந்து இந்த எஸ்டிபி போட்டு தண்ணியை சுத்தம் பண்ணி உள்ளே அனுப்பணும். அதெல்லாம் பண்ணி ஏரியை வந்து ஒரு அழகான ஒரு இடமா மாற்றினா மக்கள் பயன்படுத்தலாம். உள்ள ஐலாண்ட் கிரியேட் பண்ணலாம், பேர்ட்ஸ் எல்லாம் வந்து தங்குறதுக்கான ஐலாண்ட் கிரியேட் பண்ணலாம். ஒரு அழகான ஒரு பேரடைஸ் மாதிரி மாற்றுறதுக்கான முயற்சி வந்து அரசாங்கம் எடுத்தாங்கன்னா மக்கள் வந்து ரொம்பவே பயன் அடைவார்கள். சென்னை மாதிரியான மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற ஊர்களில் தண்ணி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம தண்ணி லாரியை தேடுறோம். ஆனால் அதற்கான நிரந்தர தீர்வு நம்ம சுற்றி இருக்கிற ஏரி குளங்களை பராமரிக்கிறதும் பாதுகாப்பதும் தான். அதற்கான களப்பணியை நம்ம தொடர்ந்து செய்வோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.